ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான். சண்டே ஸ்பெஷல் வந்து நான் வந்து ப்ரான் தொக்கு செய்யலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரானுக்கு மேலே ஒரு தோல் இருக்கும். அந்த தோலை எடுத்துட்டு அந்த கழிவு அதில் இருக்கும், அந்த நரம்பு மாதிரி போகும் பாருங்கள். அந்த நரம்பு மாதிரி இருக்கிறத எடுத்துட்டா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா வந்து அது சில பேருக்கு வந்து அது சேராது, இச்சிங்க அந்த மாதிரிலாம் வரும். இல்லைன்னா அங்கங்கே வீங்கிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சில பேருக்கு சேராதனால நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து நம்ம ப்ராப்பராக சமைக்கணும். இப்போ நல்லா கடாய் சூடானது தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றணுங்க. ப்ரான் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். என்னோட சீக்ரெட் அது, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சமாக வெந்தயம், சோம்பு, எண்ணெய் சூடானதுல அதை நீங்க போடணும். கருகக்கூடாது, கருகாம பார்த்துக்கணும். சோம்பையும் வெந்தயத்தையும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வதக்கணும், பொன்னிறமா வர வரைக்கும். பொன்னிறம் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். சின்ன வெங்காயம் நான் ஏன் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, பெரிய வெங்காயம் போட்டீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் வரும். அதனால ஒரே ஒரு குட்டி பெரிய வெங்காயம் போட்டு மீதியெல்லாம் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். இந்த ஸ்பூன் அளவு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கணும். பச்சை வாசம்னா டேஸ்ட் மாதிரி இருக்கும், போட டேஸ்ட். இப்பயே ஸ்மெல் நல்லா இருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி 2 தக்காளி வந்து நான் ஃபைனா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்பூன் அளவில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மீன் குழம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போடுங்க. உப்பு பார்த்துக்கங்க, நான் தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது. ப்ரான்ல கொஞ்சம் தண்ணி விடும். ப்ளஸ் வந்து டொமேட்டோவில் வந்து நம்ம டொமேட்டோ வந்து அரைச்சி ஊற்றினால வந்து அதுலேயும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து எல்லாம் எண்ணெய் பிரித்து வந்ததுக்கப்புறம் ப்ரான் போடணும். ப்ரான் போட்டிங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் தான். 7 மினிட்ஸில் வந்து ப்ரான் சீக்கிரம் வந்துடும். ரொம்ப நேரம் நீங்கள் வேக விட்டீங்கன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிடும். டேஸ்ட்டே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ப்ரான் வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து உப்பு ப்ளஸ் வந்து மஞ்சள் லைட்டாக போட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ப்ரான் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இதுலேயே தண்ணி விட்டு வரும், அந்த தண்ணியிலே வந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி அப்பப்போ அடிக்கடி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டே இருங்க. ப்ரான் நல்லா வெந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுறோன்னா
இந்த மாதிரி சுருண்டு வரும். சுருண்டு வந்தாவே மோஸ்ட்லி வந்துச்சுன்னு அர்த்தம். இருங்க, இன்னும் நல்லா எண்ணெய் போட்டோம்னா அப்புறம் ரெடி ஆயிடுச்சு எனக்கு தொக்கு. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம். ப்ரான் தொக்கு ரெடி. இப்படிதாங்க சமைக்கணும். ஈஸியாக செஞ்சிடலாம். 15 ஒரு 20 மினிட்ஸில் ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடலாம். அது க்ளீன் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி வந்து சமைக்கிறதுல ஈஸி தான். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ரான்ஸ் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டிஷ் நான் செஞ்சு காட்டுறேன்னா அதை வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் சண்டே ஸ்பெஷல் டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய்.